பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்வு 1லேயே முதல் 50 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க முதல் 50 வினாக்கள் பார்க்கலனா பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் தான் பார்க்க போறோம். நிறுத்தற்குறி அறிக எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஃபர்ஸ்ட் வாக்கியம் வச்சு ஆன்சர் கொண்டு வரலாம். கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொல்றதுக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, அதுக்குள்ளாரியே சக்தி அவர்கள் வந்து இப்பொழுது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். இதுக்குள்ளாரியே ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்றது ஒரு தலைப்புக்கு வந்து என்ன கொடுக்கலாம்னா ஒற்றை மேற்கோள் குறி வந்து கொடுக்கணும். தலைப்புக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி வந்து கொடுக்கணும். அப்ப ஒருத்தர் சொன்னதுக்கு இரட்டை மேற்கோள் குறி கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஒரு தலைப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி வந்து கொடுக்கணும். ஏ வந்து தவறானதா, இரட்டை மேற்கோள் குறி மட்டும் தான் இருக்கு, ஒற்றை மேற்கோள் குறி வந்து இல்ல. எதுக்கு இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவதுக்கு பாருங்க, கூட்டத்தின் தலைவர் சக்தி, இங்க இரட்டை மேற்கோள் குறி வந்து இல்ல, பியும் தவறு தான். மூணாவது பாருங்க, கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இரட்டை மேற்கோள் குறி இருக்கு. தலைப்புக்கு ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்திருக்காங்க, இதுவும் சரியானதா. கார்புலி வரணும், கூட்டத்தின் தலைவர் அப்படின்றதுக்கு கார்புலி வரணும். இப்ப சி தான் சரியானது. சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் பொதுவாக பாடப்படுகிறது. இல்ல ஏவே தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம், இங்க வந்து முக்கார் புள்ளி கொடுத்திருக்காங்க, அரை புள்ளி தான் வரணும். அடுத்த பிஏ பாருங்க, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம், அரை புள்ளி கொடுத்திருக்காங்க, மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. பி வந்து சரியானது. சரியான நிறுத்தற்குறிகளுடைய வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். இதுல சரியான நிறுத்தற்குறி எது இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு தொடர் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, முரண்பாடான இல்லைனா சமமான இரு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அரை புள்ளி தான் கொடுக்கணும். இதுல பாருங்க, நல்லவை வெல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தீயவை தோற்கும். முரண்பாடா இருக்கு நல்லவை தீயவைன்னு. இது மாதிரி முரண்பாடாவோ இல்லைன்னா ரெண்டு கருத்துமே சமமா இருக்கும்போது அதுக்கு இடையில வந்து அரை புள்ளி தான் வரணும். ஃபர்ஸ்ட் வந்து கார்புள்ளி கொடுத்துருக்காங்க, ஏ வராது. அடுத்து ஆச்சரிய குறி கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லவை வெல்லும், அரை புள்ளி கொடுத்திருக்காங்க, தீயவை தோற்கும், இதுதான் சரியானது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லு, சொல், சொல்லிக்கின்னு, சொல்றா. இல்லை எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எதுனா சொல், இதுதான் சரியானது. அடுத்ததும் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்தது எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எதுன்னு தான் கேட்டிருந்தாங்க. இதுல வந்து எது வந்து எழுத்து வழக்கில் அமையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்க, வருக, குந்திக்க, படித்தான். செல்க சரிதான், வருக சரிதான், படித்தான் அப்படின்றதும் சரியானதுதான். இதுல எழுத்து வழக்கில் அமையாத சொல் எதுனா குந்திக்க அப்படின்றது அமையாத சொல். சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. நேற்று நீ வந்தியா, நேற்று நீ வருவாயா, நேற்று அவன் வருவானா, நேற்று நீ வந்தாயா. சரியானது எதுன்னு பாருங்க, நேற்று நீ வந்தாயா அப்படின்றது சரியான எழுத்து வழக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்கம், சிங்கத்துக்கான சரியான சொல் எதுனா குருளை. சிங்கத்தின் இளமை பெயர் வந்து குருளை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. பசு, பசுக்கான சரியான சொல் வந்து கன்று, பசு கன்று. அடுத்ததும் சுவருக்கான சரியான சொல் வந்து சுவர் கட்டினான், அமைத்தான், உண்டாக்கினான், எழுப்பினான். சரியான சொல் எது வரும்னா சுவர் எழுப்பினான் அப்படின்றத சரியான சொல். பொருத்தமான காலம் கண்டறிக. நான் வந்தேன். இல்லை வந்தேன் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்குமா, இறந்த காலம் தான் வரணும். வந்தேன் போனேன் அப்படின்றதெல்லாம் இறந்த காலம் வரணும். இல்லை எதிர்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏ வந்து தவறானது. கவிதை இயற்றினாள், இறந்த காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பி தான் சரியானது.
கவிதை இயற்றினாள் அப்படின்றது முன்னாடி செஞ்சதை சொல்றாங்க. மேடையில் பேசுவேன் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடையில் பேசுவேன் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கும். அதனால சியும் தவறானதா. மழை பெய்தது எதிர்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறானது. மழை பெய்தது அப்படின்றது முடிஞ்சது தான் சொல்றாங்க, இது இறந்த காலம் வரணும். இதுல எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் சரியானது. நிகழ்காலத்தை குறிப்பது நடந்தால், நடந்திருந்தால், நடக்கிறது, நடந்தது. நடந்தால், நடந்திருந்தால் இதெல்லாம் வந்து இறந்த காலத்தை குறிக்கும். நடக்கிறது அப்படின்றத நிகழ்காலம். கிரு, கின்று இப்படிலாம் வந்துச்சுன்னா அது நிகழ்காலத்தை குறிக்கும். நடக்கிறது அப்படின்றது நிகழ்காலத்தை குறிக்கும். பொருத்தமான காலம் அமைத்தல் சிறி என்ற வேர் சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. இல்லை ஈஸியாக நீங்கள் பார்க்கணும்னா இப்பு, இவ்வு அப்படின்லாம் வரதுல எதிர்கால இடைநிலைகளில் வரும். இதில் எதிர்காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் சிரித்தால், இது முன்னாடி சிரிச்சதை சொல்கிறாங்க, இறந்த காலமாக இருக்கும். சிரிக்கிறாள் இது நிகழ்காலத்தை சொல்கிறாங்க. சிரிப்பால் இதுதான் எதிர்காலம். இல்லை ஈஸியாக வச்சுக்கணும்னா இப்பு, இவ்வுலாம் வந்துச்சுன்னா அது எதிர்காலத்தை குறிக்கிறது. சிரிப்பால் இப்போ வருது பாருங்க, இதுதான் சரியானது. சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. ஈஸியாக சொல்லலாம். நெல்லையப்பர் கோவில் வந்து எங்கு உள்ளது அப்படின்றது தான் சரியானது. எது உள்ளதுன்னு வராது, யாவை உள்ளதுன்னு வராது, என்ன உள்ளது அப்படின்னு வராது. நெல்லையப்பர் கோவில் வந்து எங்கு உள்ளது அப்படின்றது தான் சரியான வினாச்சொல். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் எவ்வாறு வராது, எப்படி வராது, ஏன் வராது, யார் தான் சரியானது. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்றது தான் சரியானது. ஒரு உயர்திணையை குறிக்கிறப்ப யார் அப்படின்ற வினாச்சொல் தான் பயன்படுத்துவாங்க. சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை, ஏன், எப்படி, யாவை. செய்யக்கூடாதவை எவை, ஏன், எப்படி, யாவை. இதில் எது வந்து சரியா வரும்னு பாருங்க. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை அப்படின்றது தான் சரியானது. அக்ரிநேல வரப்ப யாவை அப்படின்றது தான் சரியானதா இருக்கும். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளங்கும் திறமை பெற்றிருந்தார். அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதை மிகவும் விரும்பினார்கள். இதுக்கு சரியான இணைப்பு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றும், ஆகையால், அவை போல, அது போல. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளங்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் வந்து அவரிடம் கற்பதை மிகவும் விரும்பினார்கள். இதுதான் சரியானது. அடுத்ததும் இணைப்பு சொல் தான் கேட்டிருக்காங்க. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி டேஸ் நடைபெறுகிறது. எங்கு, ஏன், எதற்காக, எவ்வாறு. எது வரும்னு பாருங்க. புத்தக கண்காட்சி வந்து எங்கு நடைபெறுகிறது அப்படின்றத சரியான இணைப்பு சொல். அடுத்ததும் இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தாற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அது போல அப்படின்றத சரியான இணைப்பு சொல். இதில் பார்த்தாலே சொல்லலாம். அது போல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். இதில் வந்து அது போல அப்படின்றது தான் சரியான இணைப்பு சொல். இவற்றுள் எது சரியானது? இருபொருள் கேட்டிருக்காங்க. ஆக்குதல். ஆக்குதலுக்கான இருபொருள் வந்து ஒன்று வந்து செய்கிறத சொல்லலாம், செய்தல். இன்னொன்று வந்து சமைத்தல். ஆக்குதலுக்கான இருபொருள் வந்து செய்தல், சமைத்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை. இதில் சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு பெருமானாற்று பாடலில் பார்த்துருப்பீங்க. மதலை அப்படின்றது என்னன்னா தூண். மதலைனா தூண் அர்த்தம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தனது. தனது அப்படின்றது ஒருமையா பன்மையா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஒருமை. இப்போ இது வந்து எங்க வரும் அப்படின்றத பாருங்க. தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்றதுல தலைவர் அப்படின்றது ஒரு மரியாதை குறிக்கிறது. பன்மையில வந்தா கரெக்டா இருக்கும். தமது வந்தாதான் இதுக்கு சரியா இருக்கும். அப்ப ஏ வராது. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். இல்லை பி தான் சரியானது. மாணவன் வந்து தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்றது சரியானது. மாடுகள் தனது தலையை ஆட்டின அப்படின்றது வராது. ஏன்னா மாடுகள் வந்து அக்ரிநேல வரும். அப்ப தங்கள் தலையை ஆட்டி கொண்டன அப்படின்னு சொல்ல. இப்ப சரியானது என்னன்னு பாருங்க. பி தான் சரியானது. சால, உரு, தவ, நனி, கூர், களி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிக. இந்த 6 சொற்களுமே உரி சொற்கள் தான்.
இந்த ஆறுமே வந்து ஒரு பொருளை தரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுதி, சால, உரு, தவ, நனி, கூர், களி. இந்த ஆறுத்துக்குமே ஒரே பொருள் என்னன்னா மிகுதி. மிகுதினா அதிகமாக இருக்கிறத சொல்லுவாங்க. உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன, அவற்றை தேர்ந்தெடு. உயர்ந்தோங்கு மலை. இதுக்கான இரு சொற்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து உயர், இன்னொன்று வந்து ஓங்கு. இதில் உயர் ஓங்கு அப்படின்றது உயர்னா உயர்ந்த, ஓங்குனா ஓங்கிய. ரெண்டுமே உயரமான அப்படின்ற ஒரு பொருளை தான் குறிக்கும். உயரமான அப்படின்ற ஒரு பொருளை தான் குறிக்கும். அதனால் இது வந்து ஒரு பொருட் பன்மொழி அப்படின்னு சொல்லலாம். நகை என்னும் சொல் தரும் இரு பொருள் குறிப்பிடு. நகை அப்படின்றது சிரிக்கிறத சொல்லலாம். இன்னொரு நகை வந்து அணிகலன். நகைனா புன்னகை, இன்னொரு நகைனா ஆபரணம், அணிகலன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சி தான் சரியானது. குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. பாரி, பரி. பாரி அப்படின்றது கடையேழு வள்ளல்களில் ஒருவர். அதே மாதிரி இந்த பரி அப்படின்றது, பரி என்பது வந்து குதிரையை குறிக்கும். பாரினா வள்ளல், பரினா குதிரை. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ரெண்டுமே சரியானதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. கலை சொல் தருக. ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப் அப்படின்றது ஒப்பெழுத்து. உச்சரிக்கிற சொல் வந்து ஒன்றாகவும் அதோட பொருள் வந்து வேற இருக்கிறது தான் ஒப்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். கலை சொற்களை அறிதல். நூல். நூல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. யாண்டி என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக. யாண்டி என்பதன் பொருள் வந்து எங்கே. இது ரொம்ப முக்கியமானது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஈன்று. ஈன்றுனா பெற்று, நாலாவதா இருக்கு. கொம்பு, கிளை. அதிமதுரம், மிகுந்த சுவை. குரங்கு, குரங்குனா கவி, மூணாவதா இருக்கு. சரியானது பாருங்க 4, 1, 2, 3. ஆப்ஷன் வந்து சி 4, 1, 2, 3. தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வருவனவற்றை பொருத்தி விடை அறிக. ஆ. ஆனா பசுன்னு சொல்லலாம், தான் நிறைன்னு கொடுத்துருக்காங்க. நாலாவதா இருக்கு. ஆடு. ஆடு வந்து மந்தை. ஒளி. ஒளி கற்றை, ரெண்டாவதா இருக்கு. கல் வந்து குவியல், ஒன்னாவதா இருக்கு. 4, 3, 2, 1. ஆப்ஷன் வந்து பி. கட்டளை தொடரை கண்டறிக. அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வருவித்தான். இது நாற்காலி. பூக்களை பறிக்காதீர். பார்த்தாலே சொல்லலாம் கட்டளை தொடர் எதுனா பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது ஒரு செயலை வந்து செய்யும்படியோ இல்லை செய்யக்கூடாதோ அப்படின்னு சொல்றது கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது ஒரு கட்டளை தான். ஆழத்து மேல குவளை குளத்துல வாளி நெடிய குரங்கு. இவ்வரியில் உள்ள பொருள்கோளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொண்டு கூட்டு பொருள்கோள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூல். கலிங்கத்து பரணி. பிழை திருத்துதல். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருமொழி முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓர் சேர்க்கணும். பார்த்தாலே ஆன்சர் பண்ண முடியும். வருமொழியோட முதல் எழுத்து எது இதான் சொல்லுவாங்க. இதில் வந்து உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஓர் தான் சேர்க்கணும். இப்போ ஏவும் டியுமே தவறு தான். இல்லை பாருங்க, ஆக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு வரக்கூடாது, ஓருன்னு தான் வரும். இப்போ பியும் சியும் தான் இருக்கு. இப்போ பியும் சியிலுமே ஓருன்னு தான் இருக்கு. இல்லை எது சரியானதுன்னு பாருங்க. உள்ள பாருங்க, இங்கே ஓருன்னு இருக்கு, இங்கே ஒருன்னு இருக்கு. குளம் அப்படின்றதுல கு அப்படின்றது உயிரெழுத்து கிடையாது. அப்போ உயிரெழுத்து இல்லைன்னா ஒரு அப்படின்றத நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அப்போ பியும் தவறானதா. இங்கே ஓர் சேர்த்துருக்கோம், உயிர் எழுத்துக்கு முன்னாடி தான் ஓர் சேர்க்கணும். அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்றதா சரியானது. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அருந்தும் அருமருந்தென்ன உணவை நம் தமிழ் மக்கள் அறிந்தன. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென்ன அருந்தும் உணவே அறிந்தன. அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். நம் உணவே அருமருந்தென அறிந்தவர் அருந்தும் தமிழ் மக்கள். இல்லை, சரியான தொடர் எதுனா அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். இதுதான் சரியான தொடர். பிழையை திருத்தி எழுதுக. இப்போ தான் பார்த்தோம், உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்னா ஒரு சேர்க்கணும். இதில் புத்தகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, புத்தகத்தில் பூ அப்படின்றது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்னா ஒரு சேர்க்கணும். அப்போ ஓர் புத்தகம் அப்படின்றது வராது. அப்போ ஒரு புத்தகம் அப்படின்றது தான் சரியானது. சொல் பொருள் பொறுத்துக. வாரணம், வாரணம்னா யானை, நாலாவதாக இருக்கு. சூரன், வீரன். பரினா குதிரை. கமுகுனா பாக்கு. இது அப்படியே தலைகீழ கொடுத்துருக்காங்க. 4 3 2 1. ஆப்ஷன் வந்து டி, 4 3 2 1. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. இதில் எது வந்து சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. வருக்கை, இருக்கை, புல், தாவரம், அல்லல், சேரு, மடிவு, தொடக்கம். இல்லை, வருக்கை அப்படின்றது என்ன வரும்னா பலா அப்படின்னு வரணும். இல்லை, இருக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறு தான். புல்லுனா பறவையை குறிக்கும். தாவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறானதா. அல்லல், சேரு அப்படின்றது தான் சரியானது. அல்லல்னா சேருன்னு தான் பொருள்படும். அல்லது சி தான் சரியானது. மடிவு, தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மடிவுனா அழிவு வரும். டியும் தவறானதா. சரியானது வந்து சி தான் சரியானது. அடுத்தது பொறுத்துக. சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. கழனி, கழனினா வயல். சமர், போர். களம், களம்னா கப்பல், ஒன்றாவதாக இருக்கு. ஆளினா கடல். 4 3 1 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர். இந்த 4 வாக்கியத்தில் பாருங்க, ஈஸ்ட்மேன் அப்படின்றது ஒருத்தர் தான். இப்போ கண்டுபிடித்தனர் அப்படின்றது தவறானது. கண்டுபிடித்தார் அப்படின்னு வரணும். எங்கே இருக்குன்னு பாருங்க. இதில் கண்டுபிடித்தனர் அப்படின்னு இருக்கு. கண்டுபிடித்தார் அப்படின்றது இதில் தான் இருக்கு. ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் தான் சரியான தொடர். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. வளர்ந்து செழித்தது மரங்கள். சரியானது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அப்படின்றது தான் சரியானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் அப்படின்றது என்னென்னா உயர்திணையா அக்ரிணையான்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை வரும். அதே மாதிரியே மரங்கள் அப்படின்றது பன்மை. மரம்னா ஒருமை வரும். மரங்கள் அப்படின்றது பன்மையை குறிக்கும். அக்ரிணை பன்மை எப்பயுமே வளர்ந்தன அப்படின்னு தான் முடியணும். மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, ஏவே சரியானது. இதில் சியை பாருங்க, மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரம்ன்றது ஒன்று தான் குறிக்குது. வளர்ந்தன அப்படின்றது நிறைய இருக்கிறது சொல்லுது. அதனால் சியும் தவறானதான். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கியது. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கினார். காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கினார்கள். இல்லை, தொடங்கினார் தொடங்கினார்கள் அப்படின்னு வராது. ஏன்னா இது வந்து அக்ரிணை. உயர்திணையில் வந்தால் தான் தொடங்கினார்கள் தொடங்கினார் அப்படின்லாம் வரலாம். அதனால சியும் டியுமே தவறானதா. இப்போ உங்களுக்கு காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கியதா தொடங்கினவா, இது ரெண்டு தான் சந்தேகமாக இருக்கும். அக்ரிணை பன்மையை கொண்டு முடிகிறப்ப தொடங்கின அப்படின்றது தான் சரியானதாக இருக்கும். ஏன்னா காட்டு விலங்குன்னு கொடுக்கல, காட்டு விலங்குகள் அப்படின்னு பன்மையை குறிக்குது. இப்படி வரப்ப தொடங்கின அப்படின்றது தான் முடியணும். பி தான் சரியானது. கீழ்கண்ட பத்தியை படித்து இந்த வினாக்கான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தன. அதனால் அச்சமடைந்த ஆங்கிலேய அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது.
வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். இந்த பத்தியிலிருந்து தான் அடுத்த 5 வினாக்கள் கேட்க போறாங்க. விடுதலை போரில் பங்கேற்றவர் கந்தன், முத்துராமலிங்கர், நாதன், பாலன். இந்த விடுதலை போரில் பங்கேற்றவர் முத்துராமலிங்கர். அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் சிறையில் அடைத்தது. அந்த பத்தியை படிச்சிங்கனாலே ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரலாம். மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். வங்கசிங்கம் என்று பாராட்டப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதோட பொது தமிழுக்கு தேர்வு 1 மற்றும் தேர்வு 2 பொறுத்த வரைக்கும் 100 வினாக்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த 100 வினாக்களை சேர்த்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்கலாம்.